ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். ஆனந்த வாழ்வு தரும் அக்டோபர் மாதம் மேச ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை யோகங்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். உங்களை பொறுத்தமட்டில் சனியும் ராகுவும் உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அதோடு அந்த சனி ராகுவோடு உங்களுடைய ராசி நாயகன் செவ்வாயும் மிகச் சரியான முறையிலே உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய வகையிலே சிறப்பாக இருக்கின்றார். இந்த சிறப்புகளானது உங்களை பொறுத்தமட்டில் ஏற்கனவே சில பேர் தடுமாற்றத்துடன் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த அக்டோபர் மாதமானது மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இது செயல்பட போகின்றது. இது போக நானாவித சுகங்களையும் பெறக்கூடிய வகையிலே சுகஸ்தானாதிபதியாகிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி தோஷாதிபதியாக ஆகி இன்னொரு முரட்டு கிரகம் அல்லாமல் எளிய நல்ல சுபக்கிரகமான குரு பார்வையினாலே அந்த சந்திரன் எல்லா சுகபோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலே அமைந்து இருக்கின்றார். அவருடைய பயணம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது. ஆக கூடி செவ்வாய், சனி, ராகு, சந்திரன் இந்த 4 பேர்களும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து வருகின்றார்கள். இது போக மீதமுள்ள 5 பேர் என்னென்ன கூத்துக்களை எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். ஒன்றொன்றாக பார்க்கலாம் வரிசையாக. மேச ராசிக்கு ராசி நாயகனாகிய செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு பணி செய்து கொண்டு வருகிறார். அதாவது அக்டோபர் மாதம் 1 தேதியன்று உள்ள கிரக நிலைகள் வானமண்டலத்தில் எப்படி இருந்தாங்க அதை வச்சு தான் இந்த மாதத்தை பார்க்குறது. இந்த ஆரம்பம் முதல் நாள் அன்று உங்கள் ராசி சுத்தமாக இருக்கின்றது. 2ஆம் இடம் சுத்தம். 3ஆம் இடத்திலே குரு பகவான் பகையோடு ஆட்சி செய்து வருகின்றார். 4ஆம் இடம் சுத்தம். 5ஆம் இடத்திலே சுக்கிரனும் கேதுவும் பகையோடு தான் அரசாட்சி பண்ணி கொண்டு வருகின்றார்கள். 6ஆம் இடத்திலே சூரியன், 7ஆம் இடத்திலே சமநிலை அடைந்த செவ்வாய், நட்பு நிலையுடைய புதன் 2 பேரும் சேர்ந்து பணி செய்கின்றார்கள். 8ஆம் இடம் சுத்தம். 9ஆம் இடத்திலே வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடியவர் அங்கே ஆட்சி பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார். 10ஆம் வீடு சுத்தம். 11ஆம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறிய சனி வக்ர நிலையிலும் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய ராகு பகவானும் 11ஆம் இடத்திலே இருக்கின்றார்கள். 12ஆம் வீடு சுத்தமாக இருக்கின்றது. இந்த ராகுவையும் சனியையும் குரு பகவான் தன்னுடைய 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசி நாயகன் செவ்வாயையும் உங்களுடைய எதிரி கிரகமாகிய புதனையும் குரு பகவான் பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார். 4க்கு அதிபதியாகிய சந்திரனையும் குரு பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த யோகம் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகின்றது. கஜ என்றால் யானை, கேசரி என்றால் இந்த இடத்திலே சிங்கம். 8 திசைகளிலும் யானை கூட்டங்கள் இருக்கின்றது. மத்தியிலே ஒரு சிங்கம் எப்படி இருந்து அவர் கம்பீரமாக இருப்பாரோ அதுபோல கஜகேசரி யோகம் பெற்றவர்கள் அந்த சிங்கம் போல கர்ஜனையோடு இருப்பார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ யானை கூட்டங்கள் ஒரு கூட்டம்னு இருக்குது. அப்போ அந்த யானை கூட்டங்களைத்தான் அந்த மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அப்படின்னு சுட்டி காட்டப்படுகின்றது. யானை பலமுடையது. பலமுடைய யானைகள் மத்தியிலே ஒரு சிங்கம் இருந்தால் பயப்படாது, கம்பீரமாகத்தான் இருக்கும், கர்ஜிக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதைத்தான் கஜகேசரி யோகம் பெற்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், பல சங்கடங்கள் ஏற்படும், அந்த சங்கடங்களிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்று பொருளாகும். அதை அர்த்தம் அப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ கஜகேசரி யோகம் எனக்கு இருக்காதனால ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைக்கக்கூடாது.
ஆபத்துக்கள் பல வகையிலே சூழ்ந்து வரும். அந்த ஆபத்துக்களிலிருந்து நீங்கள் எஸ்கேப்ட் ஆகிவிடுவீர்கள் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகின்றது. ஆக சிரமங்கள் என்று ஏதோ ஒன்று இருக்கிறது என்று பொருள். இப்போ மறைவிடத்தில் இருந்து கொண்டுதான் இந்த குரு பகவான் சந்திரனை பார்க்கின்றார். அவர் அந்த 2ஆம் இடத்திலேயோ 5ஆம் இடத்திலேயோ அந்த குரு கிடையாது. 3ஆம் இடத்துல மறைந்து கொண்டுதான் சந்திரனை நோக்குகின்றார், 7க்கு 7ஆம் பார்வையாக. இங்கே கஜகேசரி யோகம் இயற்கையாக ஏற்படுகின்றது. ஆகையினாலே 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கின்ற குரு பகவான், 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் கேது, 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற சூரியன், 7ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற புதன், இந்த 5 பேரும் உங்களுக்கு எதிரடையாக சாட்சி சொல்லக்கூடியவர்கள். அதைத்தான் 4 பேர் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, 5 பேர் எகென்ஸ்டாக இருக்கிறாங்க. இந்த 5 பேரையும் தண்ணி காட்டிட்டு எஸ்கேப்ட் ஆகக்கூடியதான் நீங்கள். அதைத்தான் அந்த கஜகேசரி யோகம்னு சொல்கிறது. ஆக ராசி நாயகனாகிய செவ்வாய் நேர் 7ஆம் இடத்திலே அமர்ந்து உங்களை கோபப்படுத்தி காரியத்தை கெடுக்கணுங்கிறத அர்த்தம். ராசி நாயகன் 7ஆம் இடத்துல இருந்தால் எப்பயுமே எல்லாருக்குமே ஒரு கர்வம் இருக்கும், தான் என்ற மமதை இருக்கும். அப்போ மமதை இருந்துச்சுன்னு சொன்னால் காரியம் வெற்றி ஆகாது. காரியம் கைகூடணும்னு சொன்னால் கொஞ்சம் சுழிவு நெளிவோடு பணிந்து செயல் புரிய வேண்டும். அதைத்தான் காரிய வெற்றி, காரியக்காரன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே எதிரணியாக இருந்து கர்புரன்னு இருந்துச்சுன்னா எல்லா காரியமும் தோல்வி ஆகிடும். ஒருத்தட்ட எப்படி பேசணும் செய்யணுங்கிறதில்ல, என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அங்கே சிக்கலாக போயிடும். அவர் உயர் அதிகாரியாக இருப்பார், என்னையை கவனிக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க வேண்டியது 2 நாளில் கொடுக்க வேண்டியது 1 மாதத்தை இழுத்தடிச்சுவார். இந்த மாதிரியாக சிரமத்தை கொடுத்து விடக்கூடிய அந்த செவ்வாய் குருவின் பார்வையை பெற்றதனாலே உங்களுக்கு ஆங்காரம் பொங்கும் போது அந்த குருவின் பார்வை அங்கே அடக்கி வைக்கப்படும். ஒரு பெரிய மனுஷன், எப்போ நான் சொல்கிறத கேளுப்பா, ரொம்ப கோவப்படாமல் இருந்தேன்னா காரியம் வெற்றி ஆயிரும்னு கூட ஒரு பெரியவர் சொல்லிக் கொடுப்பது போல உங்களுக்கு நீங்களே பெரிய மனுஷனாகி உங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்வீர்கள். இதைத்தான் வெற்றி என்பது, சாதுரியமான வெற்றி அப்படிங்கிறது. அந்த இடத்துல நீங்கள் கோவப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் பலவாறாக பல காரியங்கள் சிதறி போய்விடும். ஆக குருவின் பார்வையை பட்டதனாலே அந்த செவ்வாய் ஆங்காரத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி உங்களை வளர்க்கின்றார், உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்றார். செவ்வாய் 7ஆம் இடத்திலே அமர்ந்தால் ஒரு இடத்த பேசி முடிக்கிறீங்க, அது யோசனையோடு பேசி செஞ்சீங்கன்னு சொன்னால் காரியம் கைகூடும். அந்த இடத்த வாங்கியே தீரணும் அப்படிங்கும்போது அவன் சொல்கிற விலைக்கு நீங்கள் உங்களுடைய இதை பார்த்துக்கிட்டு அவன் விலையை ஏற்றி வைக்கிறான். அப்போ சாதுரியமாக பேசி உங்களுடைய விலைக்கு நீங்கள் வாங்கி கொள்வது தான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனத்தை குருவின் பார்வையினால் அது செயல்படுத்தப்படுகின்றது. ஆக செவ்வாயானவர் 7ஆம் இடத்திலே குருவின் பார்வையோடு இருந்த காரணத்தினாலே வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் மாதம் இந்த மாதம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு இடத்த பேசிப்பிடிக்க, இது போல் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். அந்த காரியத்திலே ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தியை குரு பகவான் செவ்வாய்க்கு கொடுக்கின்றார். செவ்வாய் உங்களுக்கு ராசி நாயகன் என்ற காரணத்தினாலே எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்பட்டு வரவுகளை சேர்ப்பீர்கள். இங்கே முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால், வெற்றி கூட முக்கியம் இல்லை, நமக்கு வருமானம் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். இந்த லோகத்திலே குடிக்கிறதுக்கு ஒரு செம்பு தண்ணி கூட விலைக்கு வாங்கி சாப்பிட வேண்டிய காலம் இந்த கலிகாலம். அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக பண வரவுகள் என்பது ரொம்ப 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 முக்கியம். இந்த பணம் இருந்தால் தான் இந்த கலிகாலத்திலே பிழைக்க முடியும், கொஞ்சம் கௌரவத்தோடு வாழ முடியும். ரொம்ப பணம் இருந்துச்சுன்னா சொத்து சுகத்தை வாங்கலாம். அந்த சொத்து சுகங்களையெல்லாம் வாங்கி போடுவதற்கு 11ஆம் இடத்துல வந்த சனி இன்னும் ஒன்று செய்யலேன்னு ஏக்கத்தோடு இருந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில், ஏற்கனவே செப்டம்பர்லேருந்தே வேலை செய்ய தொடங்கிருச்சு, அக்டோபர் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் வலிமை ஏறி உங்களுக்கு வேண்டிய சகாயங்களை கொடுத்து பண வரவுகளை மேம்படுத்தும். சில பேருக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினாலே வீடு, நிலபுலங்கள், கட்டடங்கள், வணிக வளாகங்கள்லாம் சொந்தமாக வாங்கக்கூடிய ஒரு யோக்கியதையை அது கொடுக்கும். ஆகையினாலே பணபலம் மேலோங்கும். அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை செவ்வாய் குருவின் பார்வை பெறுகின்ற காரணத்தினாலே செவ்வாய் வழங்குவார். அந்த தான் என்ற செருக்கு எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்ட வைப்பார் குரு. அதையும் விடமாட்டார்.
காட்ட வேண்டிய இடத்துல காட்டி வெற்றியை நாட்டக்கூடிய ஒரு வல்லமையை தந்து விடுவார். அவரோடு 3 6 புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ இவர் நேருக்கு நேரம் இருந்தார்னு சொன்னால் உங்களுடைய முயற்சி 3க்குரியவன் 7ஆம் இடத்துலையும் 6க்குடையவன் 7ஆம் இடத்துல இருந்தால் உங்களுடைய முயற்சிகளை பூரா எதிராளிகள் தோற்கடிக்க செய்திருவாங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட புதனை குருவின் பார்வை படுகின்ற காரணத்தினாலே அந்த தோல்விகள் வராமல் குரு பார்த்து கொள்வார். சத்துருக்களுடைய முயற்சியை எளிதாக தோல்வியடைய செய்யக்கூடிய வல்லமையை உங்களுக்கு கொடுப்பார், திறமையை கொடுப்பார். சத்துரு இப்படி வாரானா அந்த இடத்துல உடனடியாக ஒரு சாதுரியமான ஒரு திறமையான ஒரு யோஜனையை கொண்டு அதில் முறியடிக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதனால்தான் செவ்வாயும் புதனும் சேர்ந்து குருவின் பார்வையை பெறுகின்ற காரணத்தினால செவ்வாய் முழுக்க முழுக்க யோகாதிபதியாக மாறிவிட்டார். உங்களுடைய பங்காளிகளே உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். மேசராசி மேசலக்கணம்னு சொன்னால் உங்களுடைய பங்காளிகளால் தான் நீங்கள் கெட்டு போவீங்க. அவங்களுக்கு செஞ்சு மாங்குன்னு வச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உங்களை ஆக்கிடுவாங்க, அவங்க பணக்காரராக ஆகிடுவாங்க. இதுதான் மேசலக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கு உண்டானது. இந்த இடத்தில் உங்களை மிகவும் கெட்டிக்காரத்தனமாக காப்பாற்றக்கூடிய வல்லமை இந்த குரு பகவானுக்கு கிடைக்கின்றது. அதனால் இந்த குரு 3இல் மறைந்தாலும் உங்களுக்கு பல வகையிலும் சப்போர்ட்டாக இருக்கின்றார். ஆக தைரியம், வீரியம், பராக்கிரமம், முயற்சிகள், இவைகளெல்லாம் பயணங்கள், இவைகளின் மூலமாக பல வகையான வரவுகளையும் தனப்பெருக்கத்தையும் கொண்டு சேர்க்கும். இது நல்ல அருமையான காலகட்டம். 2 அதிபதியாகிய சுக்கிரன் என்ற கிரகம் 5ஆம் இடத்திலே கேதுவோடு சம்பந்தப்பட்டார். இவர் ஏற்கனவே கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் தான். 2க்குரியவன் துதியாதிபதியாக இருக்கின்றார். அது நல்லது அல்ல. 7க்குரியவன் கேந்திர தோஷாதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்து 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க அவரோடு கேது சம்பந்தப்பட்டதனால அது தோஷத்தை முறிப்பதற்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அந்த முறிப்பதற்குரியவர் தான் இந்த கேது. இந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் ஏற்படக்கூடிய வில்லங்கங்கள் சற்றும் எதிர்பாராத வகையிலே திருப்பு முனையாக அமைந்துவிடும். ஒரு சண்டை வரும், சண்டை பயங்கர சண்டையாக இருக்கும். சில பேர் குடும்பங்கள்லாம் இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை நடந்துக்கிட்டு இருக்கு, சந்திர தசை நடந்துக்கிட்டு இருக்குன்னா படாத பாடு படுத்தக்கூடிய ஒரு சண்டையெல்லாம் உருவாக்கி வரும். இந்த சண்டை தான் யானை கூட்டங்கள்னு அர்த்தம். இந்த யானை கூட்டங்களுக்கு மத்தியில் கம்பீரமாக இருந்து சிங்கம் ஜெயிக்குது இல்லையா? அதுபோல உங்களையும் இந்த குரு பகவான் காப்பாற்றி விடுகின்றார். அதே போல 5ஆம் இடத்துக்குரிய சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். சண்டை வரத்தான் செய்யும். அதே சூரியன் 6ஆம் இடத்துல இருந்தால் சத்ரு ஜெயம் என்று ஒரு கணக்கு உண்டு. 5க்குடையவனே 6ஆம் இடத்தில் இருந்து சண்டையையும் கொடுத்து வெற்றியையும் கொடுக்கின்றார். உங்களுக்கு உரிய சொத்து பத்துக்கள் சேர வேண்டும். இதன் காரணமாக சண்டை அவரை தூண்டி விடுறாரு. அவரை சண்டையில் ஜெயிக்கவும் வைக்கிறார். 6ஆம் இடத்தில் 5க்குடையவன் 6ஆம் இடத்துல இருக்க பூர்வ புண்ணியத்தால் சண்டை வரும். சொந்த பந்தங்கள் சண்டை வரும். பொதுவாக சூரியன் 6ல் இருந்துச்சுன்னா சத்துரு ஜெயன்னு அர்த்தம். ஆகையினாலே சண்டையை மூட்டிவிட்ட அதே கிரகம் அதை வெற்றியையும் உண்டாக்கி விடுகின்றார். ஆகையினாலே உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகம் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவ பாத்தியமாக கிடைக்கக்கூடிய வகையிலே சேர்ந்து. அதே போல பிள்ளைகள் கவலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில், அதாவது யாராவது ஒருத்தர் கல்யாணம் நான் இப்படித்தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பாதி தேதிக்கு பிறகு, அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் பாதி தேதிக்கு பிறகு உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு திடீரென்று மனசும் மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கட்டம். இன்னும் சில பேருக்கு பிள்ளைகளை பெற்றிருப்பீங்க, கட்டி கொடுத்துருப்பீங்க, அதாவது பிள்ளைக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும். அல்லங்கில் பிள்ளைக்கு பிள்ளையானவர்கள் சில சமயங்களில் ரொம்ப இடைஞ்சலான கட்டத்தில் இருக்கும். அவைகளெல்லாம் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அவ்வளவு அருமையாக இருக்கின்றது. இந்த இடத்திலே கெட்டவனே கெட்டுப்போன காரணத்தினால, கெட்டவன் சுக்கிரன், அவனே கெட்டுப்போன காரணத்தினால
அந்த கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற கணக்கில் சற்றும் எதிர்பாராத வகையில் மாதத்தின் பிற்பகுதியிலே அனைத்தும் உங்கள் விருப்பப்படி நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான சமாச்சாரம். ஆக அந்த பூர்வ புண்ணிய வில்லங்கம் மட்டுமல்ல, பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். 3-6 புதன் 7ஆம் இடத்துல இருந்தால் அடிக்கடி பயணம் ஏற்படும். அதே போல் பெண்களால் செலவுகள் ஏற்படும். தன்னுடைய நட்பு வகையிலே, அதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் என்று சொல்லக்கூடிய நட்பு வகையிலே அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியது வரும். அந்த செலவு திரும்பவும் நீங்கள் பெறக்கூடிய வகையில் இந்த மாதம் அமைந்துவிடும். கிட்டத்தட்ட மேசராசி மேசலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சின்ன வீடுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலும் 100-99 மேசராசிக்காரங்களுக்கு சின்ன வீடு இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்டவர்களுக்கு செலவு மேல் செலவு பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ அவர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடியதாக அமைகின்றது. குருவின் பார்வை தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகின்றது. அதே போல் 7க்கு உடையவன் 5ஆம் இடத்திலே அமர்ந்து பகையாகி கேது சம்பந்தப்பட்டு சனி சம்பந்தப்பட்ட காரணத்தினாலே கலஸ்திர தோஷம் ஏற்படும் என்று பொருள். சில பேருக்கு மனைவி டைவர்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சண்டை வரும். ஆனாலும் டைவர்ஸ் போட மாட்டாங்க, பயமுறுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய செயல்பாடு தான். நீங்கள் இன்னொரு பெண்ணை நாடி போகிறதுனால அவங்களும் நாங்கள் டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படிம்பாங்க. ஆனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதில் என்ன கூத்து அப்படின்னு சொன்னால், உங்கள் மனைவியோடு உங்களுடைய சிறிய மனைவியும் சண்டை ஏற்படும். அதைத்தான் சக்களத்தி அப்படின்னா சக கலஸ்திரி அப்படின்னு அர்த்தம். சக கலஸ்திரம், சக அதாவது இணையான கலஸ்திரம், அதைத்தான் சக கலஸ்திரம் என்பதைத்தான் சக்களத்தி அப்படின்னு அந்த ஷார்ட்டா புரி வந்துருச்சு. இந்த இடத்துல சண்டை ஏற்படத்தான் செய்யும். காரணம் என்ன? 11ஆம் இடத்தோன் சனியும் 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய 7க்குடைய சுக்கிரன் கூட கேது இருக்கிறாரு, சனி கூட ராகு இருக்கிறார். ஆக இதில் யாருக்கு சண்டை அதிகமாக பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், 2 பேரும் போடுற சண்டையில் இளையவள் வெற்றி ஆயிடுவான். அந்த மாதிரி இருக்குது. அதாவது உங்களுடைய 2வது மனைவி அல்லது 2வது கேர்ள் ஃப்ரெண்ட், அவளுக்கு வெற்றி ஆகிரும். ஆக இந்த 2 சண்டையில் உங்களுடைய பலன் 2வது மனைவி மூலமாக வருமானத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அது வரும். அது இயற்கையாக நடக்கும். இது எதிர்பாராத ஒரு திருப்பம். சண்டையும் எதிர்பார்க்கல, இதன் மூலமாக கிடைக்க ஏதோ ஒரு வருமானம் வருது, அதையும் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் கடைசியில் 2 கலஸ்திரமும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இதெல்லாம் எதிர்பாராத ஒரு திருப்பம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் சில அனுகூலங்களும், அதாவது வியாகுலங்களும் அனுகூலங்களும் தொடர்ந்து நடக்கும். கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி 14ஆம் தேதிக்கு பிறகு இவைகள்லாம் அது கடன்னு நடக்க தொடங்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கிட்டத்தட்ட இதெல்லாம் எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் நடந்துவிடும். சில பேருக்கு அந்த நட்பு கூட்டணி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இல்லை கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் இதே போல் 2 பேரும் கடபுடான்னு ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியில் அந்த தொழில் பங்கு பாகத்தை பிரித்து எனக்கு கொடு, நீ உனக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற கணக்கில் வரும். கடைசி நேரத்தில் ஒரு பெரியவர் தலையிட்டு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி கொடுத்து 2 பேருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிடுவார். அப்படி உண்டு பண்ணுறதுனால 2 பேருக்குமே அது யோகமாக விளங்கிடும். இப்படிப்பட்ட ஒரு வியாகுலமும் அனுகூலமும் இருக்கின்றது. சில நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதாவது உங்களுடைய கருத்துக்கள், கொள்கைகள் உங்களுக்கு அவங்க பிடிக்காமலோ அவங்களுக்கு உங்களை பிடிக்காமலோ கலண்டு போயிடுவாங்க. சிலருக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கலண்டு போகக்கூடிய கட்டம். போனதும் மாத கடைசியில் மீண்டும் திரும்பி வந்துடும். இந்த மாதிரியான கூத்துக்கள்லாம் இந்த மாதம் அரங்கேறுது. ரொம்ப நீங்கள் அலட்டிக்கிடாமல் போய்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்கள் மண்டை உருளாது. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஊடால ஒரு சைடுக்கு பேசுனீங்கன்னா
அவ்வளவு பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. கண்டும் காணாத போல் இருந்தீங்கன்னா ரெண்டும் முட்டிட்டு சரியில்லை, கடைசியில் ரெண்டுமே ஒற்றுமையாக சேர்ந்துடும். இது இயல்பாக நடக்கக்கூடியது. இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. ஆக 2 பேருமே உங்களை விட்டு கொடுக்காத தன்மையில் தான் இருப்பாங்க. உங்கள் மேல் உள்ள பாச போராட்டத்தில் இந்த சண்டை ஏற்படும். நீங்கள் 2 பேருக்கும் பொதுவானவராக இருந்தால்தான் நல்லது. இந்த மாதிரி வச்சுக்கங்க. 4 கூடைய சந்திரன் 7ஆம் 9ஆம் இடத்துல இருக்கிறார். தாய் சுகம், கல்வி, தாயாருக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் குருவின் பார்வையினாலே சரியாகும். கல்வி மிகவும் சிறப்பாக விளங்கும். வீடு, கட்டடம், நிலபுலன்கள் சுயமாக சொந்தமாக வாங்கி போடக்கூடிய யோகம் உண்டு. இதில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். என் பேருக்கு வாங்கலையா, உன் பேருக்கு வாங்கலையான்னு சொல்லி அந்த 2 கலஸ்தரமும் கொஞ்சம் இதனாலையும் சில சண்டைகள் வரலாம். இப்போ நான் இவ்வளவு முதலீடு தாரேன், நீ இவ்வளவு முதலீடு தாரே, இந்த மாதிரி கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இதெல்லாம் சாதுரியமாக கடக்கக்கூடிய ஒரு வல்லமையை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். என்ன இளைய கலஸ்துரை எப்படி ஜெயிப்பா அப்படின்னு சொன்னால், சனி வக்கரிச்சிருக்கிறாரு, கூட ராகு இருந்தாலும் குருவின் பார்வை அங்கே தான் விழுது, 11ஆம் இடத்துக்கு தான் விழுது. ஆகையினாலே அவளுடைய தயவைத்தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க, அது கரெக்டாக பாயிண்ட்டாக வேலை செய்யுது. உங்களுடைய மனம் போல் அது வேலை செய்யுது, அவ்வளோதான். 5க்கு அதிபதியாகிய சூரியன் 6ஆம் இடத்திலே அமர பூர்வ புண்ணிய வகையிலே பங்காளிகளை, பகையாளிகளாக இருந்தவர்களை மீண்டும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய சாதுரியமான திறமை உங்களிடம் அமைந்திருக்கின்றது. சில சமயங்களில் முரட்டு வைத்தியம் பார்ப்பீங்க, அது நல்ல ஒர்க் அவுட் ஆகிடும். பங்காளிகளுக்குள்ளே வரக்கூடிய சில பிரச்சனைகளில் உங்களுடைய அதாவது மேசத்துக்கே உரிய முரட்டுத்தனமான வைத்தியத்தை கடைப்பிடிச்சு, இந்த வைத்தியம்னா இந்த இடத்துல செயல்பாடுகள் அப்படி முடிக்கும் போது எல்லாமே உங்களுக்குள்ள அடக்கத்துக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. 9, 12க்குரியவன் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்க தோப்பனாருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும், வைத்திய செலவுகள் ஏற்படும். உயிருக்கு பயம் இல்லை, பயப்பட வேண்டாம், ஆயுள் கெட்டியாக இருக்கும். சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். 10, 11க்கு அதிபதியாகிய சனி 11ஆம் இடத்துல வக்கரமடைந்து ராகுவோடு இணைந்து பணிபுரிகின்றார்கள். இவர்களை குரு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றார். ஆகையினால இந்த இடத்தில் கெட்டவனும் சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வை 2 பேருக்குமே விழுகின்ற காரணத்தினால 2 பேருமே நல்லபடியாக உங்களுக்கு செயல் புரிவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணி ஆணை, அதாவது பணி உயர்வு ஆணை, அது என்ன சொல்லும், ப்ரமோஷன், அந்த ஆணை இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். எக்ஸிகிரேசியா என்ற பணிக்கொடை கிடைக்கும். அதே போல் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்ல தகவல் வந்து சேரும். உத்தியோகத்திலே உள்ள பணி சிரமங்கள்லாம் குறைந்து விடும். இதெல்லாம் குருவின் அருளால் கிடைக்கின்றது. நீங்கள் முந்தைய ஜென்மத்திலே செய்த தான தர்மங்களை விட அன்னதானத்தின் தயவு, சிறப்பு இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரகாசமாக செயல்படும். அதுதான் குருவின் பார்வை. அந்த பார்வையினாலே உங்களை பொறுத்தமட்டில் அந்த பணியில் உள்ள பல சிரமங்கள்லாம் இந்த மாதத்தில் விலகிவிடும். நல்ல பேர் எடுக்கக்கூடிய வகையிலே உத்தியோகத்தில் சிறப்பாக பணி செய்வீர்கள். எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு கொத்தனாராக இருந்தால் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். எல்லாருக்கும் கொடுக்காட்டிலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது ஏதோ ஒரு திறமைக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். சில பேருக்கு தனியாகவே அந்த ப்ரோக்ராம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி உங்களுக்கு தலைமையிடம் கொடுப்பார்கள். இதுபோல் அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பதவி ஏற்பு நடத்தப்படும். முக்கியமான பணிக்கு உங்களை அந்த தலைவராக போடக்கூடிய வாய்ப்பு. கோவில் குளங்கள் இப்படியெல்லாம் பராமரிக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது பக்தர்களாக இருப்பின் உங்களுக்கு ஒரு கோவிலிருந்து ஒரு புதிய பதவி உங்களுக்கு தருவார்கள். இப்படிப்பட்ட தன்மையாக விளங்கும். உடைய பேரு நல்ல பேராக இந்த இடத்துல அடிபடும். உள்ளுக்குள்ளே 1008 இருக்கும். பெண்கள் விஷயத்தில் சம்பந்தப்பட்டதெல்லாம் தான் நீங்கள் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. ஆமையா, நான் 2ஆம் தாரமாக வச்சுருக்கையா அப்படின்ட்டு போகக்கூடிய ஆள். அந்த தைரியம் உங்களை மற்ற எல்லார்கிட்ட மரியாதை கிடைக்க செய்யும். மறைக்கலை,
மறைச்சாத்தான் அது சிக்கல். ஓப்பன் அடிச்சு விட்டுருதீங்க. நீங்கள் போர் வீரன் ஆச்சே, எதுக்கும் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. உண்டுன்னா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கக்கூடிய நபர். ஆகையினால் எதுக்கும் துணிந்தவர் நீங்கள். ஆகையினாலே உங்களுடைய திறமை, உங்களுடைய துணிச்சலுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகையினாலே அரசியலிலும் உங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். எதிர்காலத்தில் போட்டிகள் வந்துச்சுன்னு சொல்லும் பொழுது நீங்கள் போட்டியில் இறங்கினீர்களால் முழு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு குருவின் பார்வையாக சனி மீது விழுகின்ற காரணத்தினாலே சகலத்தையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த மாதிரியாக இருக்கின்றது. இனி ஆரம்பத்திலிருந்து போகலாம். பிள்ளைகளை பொறுத்தமட்டில் கல்வி சிறப்பு இந்த மாதத்தில் சிறப்பாக விளங்கும். நல்ல மார்க்குகள் எடுக்கக்கூடிய வகையிலே உங்களுடைய நினைவாற்றல் சிறப்பாக விளங்கும். கல்லூரி மாணவ மாணவிகளை பொறுத்தமட்டில் போட்டித் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட வகையிலே முதல் மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஆற்றல் சக்தி உங்களுக்கு கிடைக்கும். காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். காதல் செய்ய வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு இந்த மாதம் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் பொறுத்திருங்க. அடுத்து வரம் தேடும் இளைஞர்கள் அப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா கொஞ்சம் சலனமாகத்தான் இருக்கும். இந்த மாதத்தில் அது ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடியதாக இருக்காது. இது இந்த மாதம் போகட்டும், அடுத்த மாதத்தில் உங்களுக்கு அது கைகூடுவதாக அமையும். அடுத்து அந்த குடும்பஸ்தர் என்று சொல்லக்கூடிய கிரகஸ்தர்களுக்கு உங்களுக்கு தான் பொறுப்புகள் அதிகம். இங்கே தான் அந்த உங்களுடைய சக்களத்தி சண்டை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தான் இருக்குது. ஆகையினால் நீங்கள் பொதுவாக எல்லாருக்கும் பொதுவாக நடந்து கொள்வது நல்லது. யாருக்கும் சாய்மானமாக பேசிடக்கூடாது. தராசு போல் நடுத்தரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிடுவீங்க. உங்களுக்கு கெட்ட பேர் வராமல் நீங்கள் எஸ்கேப் ஆகிக்கலாம். உங்களுக்கு யோகமாகவும் வந்துடும். 2 பேரும் மோதிக்கிட்டு பிற சரியாயிருவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இதில் தலையிடாமல் பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். அதே போல் வரவு செலவுகளில் வரவுகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பம் என்னவோ சீரும் சிறப்புமாகத்தான் இருக்கும். சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் கௌரவம் ஒரு பக்கம் சிறப்பாகவே தான் விளங்கும். குருவின் பார்வையாச்சே. ஆகையினால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஈஸியாக கடந்துட்டு போயிடுதீங்க. அதுதான் குருவின் பார்வை. இந்த குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால உங்களை பொறுத்த மட்டும் எதை தொட்டாலும் விளங்கும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஆக எதுவும் சோட போகாது. வருவதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் அமையுது. அந்த மாதிரி இருக்குது. இருப்பினும் உங்களுடைய தொழில் வாணிபம் இவைகளில் எல்லாம் கடந்த காலங்களில் போட்டி கடுமையாக இருந்து வருமானம் ரொம்ப குறைஞ்சிருக்கும். இந்த மாதத்தில் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிருவீங்க. அசகாய சூரனாக விளங்கி தொழில் வியாபாரத்தில் அமோகமான லாபத்தை கொண்டு வந்து சேர்ப்பீங்க. அது உங்களுடைய திறமையால் தான் வரும். இதே மற்ற ராசிக்காரங்கன்னா கொஞ்சம் சோகமாக போயிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் அதிரடியாக சில நடவடிக்கைகளை எடுக்கின்ற காரணத்தினால வெற்றி முகம் காணப்படுகின்றது. அதோடு வெற்றி முகம் மட்டுமல்ல, வரவுகள் தொடர்ந்து வரும். பல்முனை மார்க்கமாக வரவுகள் வந்து சேரும். சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு வரும்படி இருக்கும். பழைய கடன்களையும் அடைத்து புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு யோகம் வருகின்றது. 60 கடந்தவர்களுக்கு வைத்திய செலவு வந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை, உடனே குணமாயிரும். எந்த வகையிலும் பாதிப்பு இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. வைத்திய செலவு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. சில பேரெல்லாம் கம்பீரமாக இன்னும் இருக்கிறாங்க. மேஷத்தில் பிறந்தவங்க வைத்திய செலவே தேவையில்லையா, எனக்கு 70 வயசு ஆகுது, இதுவரைக்கும் ஒரு மருந்து மாத்திரை போட்டதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்களும் இன்றளவும் இருக்கிறாங்க. அவங்களுடைய நாடி நரம்பெல்லாம் அவ்வளவு சிறப்பு. அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு வீரன் போல தான் நாடி நரம்புகள்லாம் இருக்கும். கட்டுப்பாடான வாழ்க்கையாக இருந்து உடல்நிலையை பேணி பாதுகாத்தவர்கள். ஆகையினாலே போர் வீரனை போன்று
பெரிய கம்பீரமாக அஜானுபாகவான தான் இருப்பீங்க. எந்த விதமான சிக்கலும் இருக்காது. அப்படியே சின்ன சின்ன நோய்கள் வந்தாலும் சரியாயிரும். அந்த மாதிரி இருக்குது. ஆரோக்கிய குறைவு சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் இந்த மாதம் சரியாகி ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த அளவிலே இது யோகமாக இருக்குது. பெண்களை பொறுத்த மட்டில் பெண்களுக்கு பேசலைங்கிறாங்க. இந்த அளவுக்கு கேட்காங்களா இல்லையான்னு தெரியலை. பெண்களை பொறுத்த மட்டில் பெண் குழந்தைகள் அப்படிங்கிறதுல சில பிள்ளைகள்லாம் ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம். மேசத்திலே பிறந்த பெண் பிள்ளைகள் அட்டகாசமாக சுறுசுறுப்பாக விளங்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் எல்லா வகையிலும் ஒரு வெறித்தனத்தோடு செயல்பட்டு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவர்களாக மாணவிகள் இருப்பீங்க. படிப்பில் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது நோய் வந்தாலும் உடனே சரியாயிரும், பயப்பட வேண்டாம். அதோடு கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இது அருமையான கட்டம். உங்களுடைய தனித்திறமைகளெல்லாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு கட்டம். இதற்கு தனியாக உங்களுக்கு மார்க் போடுவாங்க. அந்த மார்க்கு உங்களுக்கு மெயின் பரீட்சையில் வந்து கை கொடுக்கும். சில போட்டி வீராங்கனைகள், அதாவது விளையாட்டு வீராங்கனைகள்லாம் இருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து தண்ணிப்பட்ட பாடு. அட்டகாசமாக வெற்றிகளை குவித்து கொண்டு வருவீர்கள். மெடல்களை வாங்கி குவிக்கக்கூடிய காலகட்டம். அதே போல் காதல் செய்ய வேண்டும் என்று நோக்குபவர்களுக்கு, புதுசாக காதலிக்கணும்னு நினைக்கின்றவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சமயம் வரும்போது சொல்கிறேன். அதே போல் ஏற்கனவே காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரேக்கப் ஆகிறது போல இருக்கும். எதையும் கொஞ்சம் பொறுமையோடு கையாளுங்கள். பிரேக்கப் என்பது வந்து மனசை கொஞ்சம் வருத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்கள். எடுத்தோம் கவுத்தணும்னு சொல்லி சடக்குன்னு ஏஞ்சி ஓடி போயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. வரம் தேடும் பெண்களுக்கு இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்குது. நல்லபடியாக வரன் கைகூடி வரும். எதிர்பார்த்தது போலவே ரொம்ப தூரத்தில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளும், கடைசியில் பக்கத்துலேயே மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாருன்னு வரும். சில பேருக்கு அந்த மாதிரி தான் வாய்ப்புகள் வரும். இவ்வளவு காலமாக தேடி கடைசியில் உள்ளூர்லேயே மாப்பிள்ளை இருக்காருன்னு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி அது சந்தோஷத்தில் தான் இருக்கும். வரன்கள் அமைந்து மணமேடை ஏறக்கூடியதாக வரும். நல்லபடியாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக திருமணம் ஆன பெண்களை பொறுத்த மட்டில் பல வகை குழப்பங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ரெண்டுக்கு உரியவனோடு கேது சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினால இல்லாத பொல்லாத பேச்சுக்கள்லாம் பலவாறாக சொந்த பந்தங்களால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பெருசாக கொண்டு போகாமல் தூசி தட்டி விடுவது போல் தட்டிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லது. உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தான் மனசு வேதனைப்படும். இதே நபர்கள் உங்களை மீண்டும் காலடியில் வந்து மாத கடைசியில் வந்து விழுந்துருவாங்க. இது உங்களுடைய பொறுமையை சோதிப்பது போல இருக்கும். ஆரம்பத்தில் கடைசியில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களிடமே வந்து சமாதானம் பேசி சரணடையக்கூடிய காலம் மாத கடைசியில் வந்து. சில பேருக்கு புத்திரப்பேறு நிறைவேறாத கட்டமாக இருந்தாலும் இந்த மாத கடைசியில் அதுக்கு மாற்று வழி கிடைக்க பெற்று நல்ல செய்தி மருத்துவரால் தெரிவிக்கப்படும். ஆக கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடியதாக செய்தி வரும். சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்ப பிரச்சனைகளுக்குள்ள பெருசாக தலையிடாமல் பார்த்துக்கங்க. உங்கள் கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுக்கங்க. சில பிரச்சனைகளை மாமனார் மாமியார் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தலை தூக்கத்தான் செய்து இருந்தாலும் இவைகளெல்லாம் கடந்து போங்க. இதுக்குள்ளே இதையே நினச்சிக்கிட்டு இருக்காதுங்க. உங்கள் காரியத்தில் கண்ணாக இருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க ஒரு காலத்தில் அப்படின்னு இழுப்பாங்க. அது இழுத்தாங்கன்னாலே ஒன்றும் சரிப்பட்டு வராது. உங்களுடைய கடமை நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு போங்க, எல்லாமே சரியாயிடும். சில விஷயங்களில் பெரியோர்களுடைய ஆலோசனையை கேட்டு செய்யுங்க. நீங்களே போய் கேட்டு செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சதாக இருக்காது.
சில இடங்களில் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் காரியம் வெற்றி, அவங்களுக்கும் சந்தோஷமாயிரும். அந்த மாதிரி பயன்படுத்துங்க. இது ஒரு வகை. அதனாலே குடும்பத்திலே உள்ளவர்களுடைய பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்கிடாமல் போங்க, நல்லது. அது எதுவும் உங்களை பாதிக்காது. அந்த மாதிரி இருக்குது. ஆக இருந்தாலும் கணவனுடைய கூட பிறந்தவள் அப்படின்னு ஒரு தீர்ப்பாள் இல்லையா, அவள் இப்போ கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய கட்டம். அதை கணவர்கிட்ட சொல்லித்தான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்களே அதை சமாளித்து போய்கிட்டே இருங்க. எதுக்கெடுத்தாலும் கணவன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இப்படி போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லபடியான வெற்றி கிடைக்கும். குழந்தை பேர் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். பிள்ளை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு குழந்தை பேர் சீக்கிரம் கிடைக்கும். அதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லபடியாக அமையுது. அதே போல் பணி செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பணிச்சுமை ரொம்பவே குறைஞ்சிரும். கேட்ட சலுகைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில பேருக்கு பணி ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வையும் எதிர்பார்க்கலாம். இன்னும் சில பேருக்கு மாற்றல் போட்டும் கூட அந்த ரிலீஃபிங் ஆர்டர் கிடைக்காம தட்டழிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அது இந்த மாதம் கடைசியில், நான் அடுத்த மாதம் முதல் வாரத்தில் அது கிடைச்சிடும். இது 2-3 மாதமாக அப்படி இருக்குது. ரிலீவிங் ஆர்டர் கொடுத்தா தான் அங்கே போய் ஜாயிண்ட்டும் போய் பண்ண முடியும். இது ஒரு சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த மாத கடைசியில் அது சரியாயிரும். இல்லைன்னா நவம்பர் பிறந்த உடனே அந்த ஆணை வந்துவிடும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் நினைச்சது போலவே சில காரியங்கள் நடந்துடும். பணிச்சுமை குறையும், அலைச்சல் திருச்சல் குறையும். இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல யோகம் ஆரம்பிக்கும். கேட்ட சலுகைகள்லாம் இந்த மாதத்தில் சேர்ந்துடும். சில பேர் முன்பணம் கேட்டிருப்பீங்க, அதுவும் கிடைக்கப் பெறுவீர்கள். இப்படியாக இருக்கின்றது. உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை உங்களுடைய நேரடி கண்காணிப்பில் வைத்துக்கொள்வது நல்லது. 5ஆம் இடம் இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்குது. அந்த பாட்டையும் புட்டையும் சொத்துக்கள் வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கத்தான் செய்யும், சண்டைகள் வரத்தான் செய்யும். முடிவு நல்லா இருக்குது, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிள்ளைகள் மீது தனி கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய சொந்த விஷயங்களை உங்கள் சக தோழியிடமோ ரொம்ப உயிர் தோழின்னு நினைக்கக்கூடியவர்களிடமோ கட்டாயம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் இறக்கப்பட்டு ஜாமீன் போட்டுறாதுங்க. அது பின்னால் உங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஆகையினால இப்போவே கொஞ்சம் உஷாராயிக்கங்க. இறக்கப்பட்டீங்கன்னா 50,000 கேட்ட ஒரு 1000 கொடுத்து அதோடு முடிச்சுக்கங்க. என்னால் முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசை இறக்கப்பட வேண்டாம். இது இந்த காலத்துக்கு நல்லா இல்லை. அதனால் யாருக்குமே உற்ற உயிருக்குயிரான் தோழியாக இருந்தால் கூட இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எப்போதுமே உங்கள் குடும்ப சமாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு உண்டான சிக்கலே அங்கே தான் தொடங்குது. எதையுமே தோழியிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். கணவனோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், தோழியுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மருத்துவ செலவுகள் உங்களுக்கு படிப்படியாக குறை. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது. அது இந்த மாத இறுதியில் குணமாகக்கூடியதாக இருக்கு. 60 கடந்த பெண்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். பயப்பட வேண்டியதில்லை, ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு மிகுந்த முன்னேற்றம் உடைய மாதமாக அமைந்து காணப்படுகின்றது. நன்றி, வணக்கம்.